ஹாய் வியூவர்ஸ், இப்போ உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து 1/2 கப், அரிசி 1 கப். நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன், நீங்கள் பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசி உளுந்தையும் நல்லா கழுவி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 4, தேங்காய் பூ 1/2 கப், கருவேப்பிலை 4, பூண்டு 4, வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. உளுந்தஞ்சோறு குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பூண்டு, கருவேப்பிலை, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி வதங்கினாலே போதும். இப்போ ஊற வச்சிருந்த அரிசி உளுந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு, அப்புறம் தண்ணி அளந்து தான் ஊற்றணும். தண்ணியோட அளவு அரிசி உளுந்தோட 3 மடங்கு இருக்கணும். எனக்கு அரிசியும் உளுந்தும் 1/2 கப் வந்துச்சு. நான் இப்போ 4/2 கப் தண்ணி ஊற்றுறேன். ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு தேங்காய் பூ போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். விசில் எதுவும் போடக்கூடாது, சும்மா மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்குறேன், தண்ணி கொஞ்சம் இருக்கு. மறுபடியும் லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி வைக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. தண்ணியும் அரிசியும் ஒரே அளவில் இருக்கு. இந்த அளவில் இருக்கும்போது குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. 15 நிமிஷம் அப்படியே சிம்லையே இருக்கட்டும். தண்ணியும் அரிசியும் ஒரே அளவு வந்துடணும். உங்களுக்கு தண்ணி ரொம்ப வத்திருச்சுன்னு தோணுச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை அப்படியே மேலே தெளிச்சு விட்டுருங்க. தெளிச்சு விட்டுட்டு குக்கரை மூடி தம் போட்டுருங்க, இல்லைன்னா அரிசி ரொம்ப பருக்கையாக இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உடனே திறந்து பார்க்க வேணாம், 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். அப்போதான் அந்த ப்ரெஷரில் இன்னும் அரிசி நல்லா வெந்திருக்கும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லா வெந்து குழையாமையும் இருக்கு. அரிசியும் நல்லா வெந்திருக்கு, உளுந்தும் நல்லா வெந்திருக்கு. உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டா முதுகு வலி, கால் வலிலாம் வராது. வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்க்கலாம், இன்னும் ருசியாக இருக்கும். இந்த உளுந்தஞ்சோறு மீன் குழம்புக்கு, முட்டை குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் கிரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.